ஹலோ வியூஸ், இன்னைக்கு இந்த பதிலாக அண்ணா யூனிவர்சிட்டி அட்மிஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன் 2025 உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ எம்பிஏ எம்சிஏ ப்ரோக்ராம்க்கான அப்டேட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதில் உங்களுக்கு வந்து கன்சார்டியம் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ், தென் அதர் கேண்டிடேட், அதர் ஸ்டேட், என்ஆர்ஐ, ஃபாரின் நேஷனல்ஸ், இது மாதிரி கேட்டகரியில் உங்களுக்கு அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ப்ரீவியஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து உங்களுக்கு எம்எஸ்சி 2 இயர்ஸ் ப்ரோக்ராம், தென் 5 இயர்ஸ் இன்டெகிரேட் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடெக், பிஆர், அதர் ஸ்டேட், என்ஆர்ஐ கோட்டா, ஃபாரின் நேஷனல்ஸ், கன்சார்டியம் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்றாங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து எம்பிஏ எம்சிஏ டிகிரிக்கான உங்களுக்கு ப்ரோக்ராம்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சேனல்ல நம்ம அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் தகவல் வந்து கண்டினியூஸா அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறோம். நம்ம ப்ரீவியஸா கொடுத்த அப்டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்ல அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் பிளேலிஸ்ட் அவைலபிள் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. நீங்க எதிர்பார்க்குற தகவல் ஏதாவது இல்லாமல் இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களுக்காக நான் அப்டேட் பண்றேன். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ போகும்போது வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ணா யூனிவர்சிட்டி அட்மிஷன்ஸ் 2025 ஓகேங்களா. அட்மிஷன்ஸ் 2025 ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கூகுளில் போயிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு நம்ம டைப் பண்ணிப்போம். நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி டைப் பண்ணணும். உங்கள் வெப்சைட் www.annayuni.edu, இதான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டு. ஓகேங்களா. வெப்சைட் உள்ள போனாலே உங்களுக்கு வந்து மேஜராக உள்ள என்ன இதில் ஓப்பனில் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுல உங்களுக்கு அட்மிஷன் நோட்டிபிகேஷன்ஸ் ஒவ்வொன்றும் இதுல கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க பிஜி அட்மிஷன்ஸ் 2025 அப்படின்னு சொல்லிருக்காங்க. பிஜி அட்மிஷன் இதுல ஃபர்ஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்சிஏ ப்ரோக்ராமுக்கு அதர் ஸ்டேட் கேண்டிடேட் ஃபர்ஸ்ட் தனியாக கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி எம்சிஏ போய் என்ஆர்ஐ, தென் ஃபாரின் நேஷனல்ஸ் கேண்டிடேட்ஸ் தனியாகவும், தென் எம்பிஏ ப்ரோக்ராமுக்கு என்ஆர்ஐ கோட்டா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. தென் கன்சார்டியம் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எம்சிஏ அண்ட் எம்பிஏ ப்ரோக்ராம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அதாவது எம்சிஏ அதர் ஸ்டேட் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா. எம்சிஏ பார்த்தீங்கன்னா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில தான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் 11 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆன்லைன் பேமெண்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் வந்து ஜூன் 12 இருந்து உங்களுக்கு பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூலை 11 வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. பட் நோட்டிஃபிகேஷன்ஸ்லயும் சேம் அதே தான் சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் சேம் இதே தகவல் தான் சொல்லியிருக்காங்க. அதர் ஸ்டேட் கேண்டிடேட் வந்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில உங்களுக்கு வந்து மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம் வந்து எம்சிஏ ப்ரோக்ராம் இருக்கு. ஓகேங்களா. நோட்டிபிகேஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த கேண்டிடேட்ல இருந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எம்சிஏ ப்ரோக்ராம் டோட்டலா வந்து 6 சீட்ஸ் வந்து ரெகுலர் ப்ரோக்ராமுக்குமே, தென் 6 சீட்ஸ் வந்து ஈவினிங் வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் ப்ரோக்ராம்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதர் ஸ்டேட் கேண்டிடேட்க்கு கிளாஸஸ் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் வந்து 8:30 to 4:30, தென் வந்து ஈவினிங் ப்ரோக்ராம் வந்து 4:30 to 8:30 சொல்லிருக்காங்க. ஓகேங்களா. 5 days வந்து per week வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. டியூரேஷன் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து 4 semesters சொல்லிருக்காங்க. எலிஜிபிலிட்டி டெஃபினட்டா நம்ம டிரான்ஸ்ஃபர் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டிப்பா அப்பியர் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகேங்களா. அந்த எம்சிஏ ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10th 12th + டிகிரி நீங்க கம்ப்ளீட் ஆயிருக்கணும். உங்களுக்கு டிகிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன டிகிரி நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்கன்னா எம்சிஏ ப்ரோக்ராம் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிசிஏ, தென் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ், தென் பிடெக், இது மாதிரி கோர்சஸ் வந்து கண்டிப்பா டெஃபினட்டா நீங்க முடிச்சிருந்தா மட்டும் தான் எம்சிஏ ப்ரோக்ராம் நீங்க எலிஜிபிள். ஓகேங்களா. தென் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பிரிட்ஜ் கோர்சஸ் அண்ணா யூனிவர்சிட்டில நார்ம்ஸ் படி நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா எனி டிகிரிஸ் வந்து எலிஜிபிள்னு இங்க சொல்லிருக்காங்க. அது நீங்க அட்டன் பண்ணலாம். மென்ஷன் டிசிப்ளின்ஸ்ல ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் இதுல கண்டிப்பா நமக்கு தேவை. ஓகேங்களா. அவங்க சொல்லிருக்காங்க. அந்த கேட்டகரி நார்ம்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். தென் அடுத்து அப்ளிகேஷன்ஸ் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா த்ரூ போர்ட்டலில் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் மூலியமா அது ஃபர்தர் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே வரும். அதை செக் பண்ணிக்கணும்னு சொல்லிருக்காங்க. அது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 800 rupees சொல்லிருக்காங்க. ப்ளஸ் ஜிஎஸ்டி 18% வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தென் கம்ப்ளீட்ல மெரிட் பேஸ்னா ட்ரான்ஸ்ஃபர் 2025 என்ன மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி சொல்லிருக்காங்க. தென் கவுன்சிலிங்ஸ் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் இனிஷியல் டெபாசிட் வந்து 5000 rupees வரும். தென் கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து 300 rupees வந்து நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு அதையும் சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் வந்து கம்ப்ளீட்டாக மார்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ்க்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூலை 11 வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அப்ளை பண்ணுறது உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் இது தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, தென் காப்பி ஆஃப் டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை ப்ரொஃபஷனல். இன்கேஸ் நீங்கள் வந்து 24 முன்னாடி இருந்தீங்கன்னா டிகிரி அண்ட் ப்ரொஃபஷனல் தான் டெஃபினட்டா வேணும். இன்கேஸ் நீங்கள் 25 தான் நீங்கள் முடிக்கிறீங்கன்னா ஃபைனல் செமஸ்டரோட குவாலிஃபையான உங்களுக்கு மார்க்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் 10th 12th ட்ரான்ஸ்ஃபர் கார்டு, தென் ட்ரான்ஸ்ஃபர் ஹால் டிக்கெட்டு, தென் பர்மனெண்ட் ரெசிடென்சியல்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் எல்லா சர்டிஃபிகேட்ஸோட ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெசிடென்சியல்ஸ் அதர் ஸ்டேட் வந்து ரெசிடென்சி நீங்கள் ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ணலாம். சரிங்களா. இதுதான் வந்து அதர் ஸ்டேட் கேண்டிடேட்க்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. தென் அதே மாதிரி என்ஆர்ஐ, தென் ஃபாரின் நேஷனல்ஸ் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து
இது நோட்டிபிகேஷன்ஸ். அதாவது என்ஆர்ஐ கோட்டா நான் ரெசிடென்சியல் இந்தியன் அண்ட் ஃபாரின் நேஷனல்ஸ் தென் சில்ட்ரன்ஸ் ஆஃப் இந்தியன் ஒர்க்கர்ஸ் இன் கல்ஃப் கண்ட்ரிஸ். ஓகேங்களா, இந்த 3 கேட்டகரிக்குமே உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் 11 வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 11 சேம் அதே டேட் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ரிஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு இதுக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ஆர்ஐ கோட்டா தனியாக கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி ஃபாரின் நேஷனல்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. தென் சில்ட்ரன்ஸ் ஆஃப் இந்தியன் ஒர்க்கர்ஸ் இன் கல்ஃப் கண்ட்ரிஸ் அதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இதுவே இந்த எம்சிஏ ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிஜி கேம்பஸ் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க ஓகேங்களா எல்லாம் கம்ப்ளீட்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறது இது தனி போர்ட்டல் வந்து ஆன்லைன் போர்ட்டல் வந்து தனியாக இருக்கு. சரிங்களா, இதுக்கு தனி போர்ட்டல். சரிங்களா, உங்களுக்கு கம்பைண்ட் அதோட சேர்த்து வராது. சரிங்களா, நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்கள் நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுவாங்க. சரிங்களா, சரி அதே மாதிரி எம்பிஏ ப்ரோக்ராமுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, எம்பிஏ ப்ரோக்ராமுக்கு உங்களுக்கு சேம் அதே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இதில் இன்னும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்து கம்ப்ளீட்டாக மாறும். எம்பிஏ ப்ரோக்ராம் எம்சிஏ ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் முடிச்சுக்கணும் சொல்லியிருந்தாங்க. பட் எம்பிஏ ப்ரோக்ராம் அப்படி கிடையாது. எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி. சரிங்களா, சேம் இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிஏ ப்ரோக்ராமுக்குமே சேம் அதே டேட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, எந்த சேஞ்சஸுமே கிடையாது. தென் கன்சார்டியம் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் எம்பிஏ எம்சிஏ ப்ரோக்ராமுக்கு உங்களுக்கு தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்குமே உங்களுக்கு கன்சார்டியம் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்க்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 11 தான் லாஸ்ட் டேட்டு. ஓகேங்களா, நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த கேண்டிடேட் நம்ம பார்த்துருவோம். சரிங்களா, எம்பிஏ ப்ரோக்ராமுக்கு கன்சார்டியம் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இதில் பேசிக் எலிஜிபிலிட்டி. சரிங்களா, பேசிக் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சார்டியம் ஆஃப் மேஜராக உங்களுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கன்சார்டியம் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸில் செக்ஷன் ஏ செக்ஷன் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கம்பெனி செக்ஷன் ஏல எலிஜிபிலிட்டி கண்டிப்பாக இருக்கணும். கன்சார்டியம் ஆஃப் ஸ்டிமுலேட்டர் அண்ணா யூனிவர்சிட்டி இதில் இண்டஸ்ட்ரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கண்டிப்பாக எம்ஓஇ வந்து அவங்க சைன் பண்ணியிருக்க இதில் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்பான்சர்ஷிப் வந்து இதில் லிமிடெட்ல பப்ளிக் அண்ட் பிரைவேட் லிமிடெட் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் இந்தியன் ஆக்ட் படி. கம்பெனி வந்து வித்தின் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரியில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அட்லீஸ்ட் ரிஜிஸ்டர் 3 இயர்ஸ் பீரியரா ட்ரைனிங் வந்து எம்ஓஇ வித்து அண்ணா யூனிவர்சிட்டியோட இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் பேலன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணிக்கோங்க. உங்களை கோத்ரூ பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா, நான் ஆல்ரெடி சொன்னேன் எம்பிஏ ப்ரோக்ராமுக்கு மட்டும் இவங்களுக்கு வந்து எனி டிகிரி எனி டிகிரி இருந்தாலே போதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு. சரிங்களா, அதனால வந்து கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணிக்கோங்க. கன்சார்டியம் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து செக் பண்ணிட்டு அப்ளை பண்ண பாருங்க. சரிங்களா, அதே மாதிரி எம்சிஏ ப்ரோக்ராமுக்குமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதையும் கம்ப்ளீட்டாக கோத்ரூ பண்ணிக்கோங்க. கோத்ரூ பண்ணிட்டு அப்ளை பண்ண பாருங்க. உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஜூன் 11 வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, உங்களுக்கு ஜூன் 11 வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 11 வந்து லாஸ்ட் டேட். நியர்லி வந்து கரெக்டாக 1 மந்த் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அட் ப்ரெசென்ட் வந்து உங்களுக்கு எம்பிஏ எம்சிஏ ப்ரோக்ராமுக்கு அதர் ஸ்டேட்டு கன்சார்டியம் ஆஃப் இண்டஸ்ட்ரி தென் ஃபாரின் நேஷனல் தென் என்ஆர்ஐ கோட்டா தென் சில்ட்ரன்ஸ் ஆஃப் இந்தியன் ஒர்க்கர்ஸ் ஆஃப் கல்ஃப் கண்ட்ரிஸ். ஓகேங்களா, இது எல்லாத்துக்குமே வந்து ஓப்பன்ல இருக்கு. இன்னைக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். மேற்கொண்டு உங்களுக்கு அட்மிஷன்ஸ் ரிலேட்டடாக வேற தகவல் வேணும் கான்வர்ஸ் கவர்மெண்ட் மீண்டும் வேற வீடியோல வேற சந்திக்கிறேன். தேங்க்யூ.